ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பிஜி டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கிடைக்கும் ஃபஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு சில பேர் நான் வந்து புதுசாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் வந்து போஸ்டிங் வாங்கினா எனக்கு எவ்வளோ வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ 2026 பிஜி டீச்சர்ஸ் நீங்கள் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான பேசிக் பே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 36,900 இதுதான் நமக்கான பேசிக் பே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நமக்கு வந்து டிஏ கொடுப்பாங்க. தற்போது இருக்கிற டிஏ வந்து பார்த்திங்கன்னா 58%. இன்னும் ஒரு சில பேர்லாம் நமக்கு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே 1 லட்சம் சேலரி இந்த மாதிரிலாம் இல்லை. அது அந்தந்த ஒர்க்கிங் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து டிஏ 58% பார்த்தீங்கன்னா 21,402. ஸோ இந்த பேசிக் பேக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அது அரியராக போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ இங்கே பேசிக்காக 650 போட்டிருக்கேன். ஒரு சில பிளேசஸ் வந்து 2000 இருக்குது, 2400 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சேல்ரி எல்லாத்தையும் விட கொஞ்சம் கூடுதலாகவும் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அலோவன்ஸு நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து 300 எல்லாத்துக்கும் இது காமனாக கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 59,252 இதுதான் ஓவராலாக நம்ம சேல்ரி கிராஸ் அமௌண்ட்டு. இதுக்கு நமக்கு டிடக்ஷன் இது எல்லாமே உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இப்போ எல்லாமே டேப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? டேப்ஸ்லையும் 10% வந்து பிடிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஜியோ ரிலீஸ் பண்ணுறப்பே சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடியவங்க எல்லாத்துக்குமே டேப்ஸில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10% பார்த்தீங்கன்னா 5,831 நமக்கு வந்து பிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ஹெச்எஸ் அதுக்கு வந்து 300 பிடிப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு அதுக்கு வந்து 300. அதுக்கடுத்து ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு அதுக்கு பார்த்திங்கன்னா 110 ரூபா பிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து எஸ்பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ அது வந்து 70 ரூபா டிடக்ஷன் நமக்கு வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓவராலாக டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6,311 இது வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 52,941 ரூபா கிடைக்கும். ஸோ இது வந்து ஹச்ஆர்ஏ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 53,000க்கு மேலே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மினிமம் 52,000 வந்து இருக்கும். சேல்ரி அப்போ 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் ப்ளஸ் வந்து டிஏ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதர்வைஸ் நம்ம வாங்கக்கூடிய சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு 52,941. இந்த ஹச்ஆர்ஏ சேஞ்சஸ் ஆகும்போது இது எவ்வளோ ஆட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க சேல்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்பிட்வீனில் ஒரு 16 இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால இதில் பாதி அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து சேலரியாக வரும் இந்த மந்த்துக்கு, பிப்ரவரி மந்த்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வரும்போது நமக்கு ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல் சேலரி இது எல்லாமே வரும். ஸோ இந்த மந்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 26,000 வந்து நமக்கு வந்து சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கான சேல்ரி. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் ப்ளஸ் வந்து பிஜிஎஸ்க்கு நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் இந்த மாதிரி அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே என்ன பண்ணுறேங்க எடுத்துகிட்டு போயிடுங்க. அது கண்டிப்பாக நமக்கு தேவை. எஸ்ஆரில் ஒட்டுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்ஆர் ஒரு நோட் புக் மாதிரி வாங்கி வச்சுங்க. அதில் ஃப்ரண்ட் பேஜில் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸு ப்ளஸ் வந்து அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே பேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதாகவும் என்ன பண்ணிக்கங்க வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.